ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேங்கிளில் லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கிற த்ரெட்டு வந்து நம்ம இப்போது ரேப் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம வந்து இதை ட்ரை பண்ண வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து த்ரெட்டு வந்து நம்மளுக்கு ஷேக் ஆகாமல் இருக்கும், நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு, நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நம்ம த்ரெட் வச்சுட்டு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரால் நம்ம டைட்டாக ஹோல்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ரேப் பண்ணிகிட்டே வரணும். நல்லா டைட்டாக ரேப் பண்ணணும். இந்த மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரை வச்சு நம்ம நல்லா ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து த்ரெட் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வரைக்கும் ரேப் பண்ண போகிறோம். ஃபினிஷிங்கில் நம்ம எப்படி கம் ஸ்டிக் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோன்ட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். எப்படி நம்ம கம் ஸ்டிக் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம ரேப் பண்ணிவிட்டு இந்த தம் ஃபிங்கரால் நம்ம இந்த த்ரெட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ த்ரெட் வேணுமோ கம் ஸ்டிக் பண்ணுற அளவுக்கு அந்த த்ரெட்டை வந்து விட்டுட்டு நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்துட்டு நம்ம உள் பக்கமாக தான் நம்ம எப்பயுமே வந்து கம் அப்ளை பண்ணணும். இன்சைடில் கம் லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் த்ரெட்டை நம்ம லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே ஸ்டிக் ஆயிடும். இப்போ ரேப் பண்ணி முடிச்சாச்சு. நான் வந்து ரேப்பிங் வீடியோ வந்து ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.